எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண வேண்டாம், எந்த ஒரு ஆசிட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டு உப்பு கரைகளை ஈஸியாக நீக்கிற தன்மை இந்த பொருளுக்கு இருக்குது. வாங்க உங்கள் வீட்டில் பாத்ரூம், கிச்சன், சிங்க்கு எதுலனாலும் உப்பு கரை பிடிச்சி இருக்கா, அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன பொருள், நம்ம வீட்டு சிங்க்கை நம்ம எப்படி பளிச்சுன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என் வீட்டு சிங்க்கு பாருங்கள், எவ்வளோ உப்பு கரை பிடிச்சி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த சிங்க்கை தான் இன்றைக்கி நல்ல பளிச்சுன்னு ஆக்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்ன விஷயங்கள் சேர்த்து என்னுடைய சிங்க்கை பளிச்சுன்னு ஆக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் செங்கல் பொடி. செங்கல் பொடி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் 1-2 அரைக்கக்கூடாது, கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதாது. இதோடைய சில பொருட்களை எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிங்க் அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செங்கல் பொடி எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வர்ற மாதிரி செங்கல் பொடி எடுத்திருக்கேன். இப்போ அதோடைய நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு அதுவும் எடுத்துக்கிட்டுறேன். பாருங்கள் செங்கல் பொடி எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் செங்கல் பொடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அதில் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே ஊற்றிக்கிடுறேன். ரெண்டுமே பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும்போது நல்லாவே நொற தள்ளிக்கிட்டு வரும். அப்புறம் இது மட்டும் போதாதுங்க, இதோட இன்னொரு ஸ்பெஷல் பொருளும் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இது நான் சேர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புளிச்ச மாவு, வாயிலே வைக்க முடியாத மாவு. இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய வீட்டு சிங்க் நிறைய உப்பு கரை பிடிச்சிருக்கு, நிறைய அழுக்கும் இருக்குது. ஒரு நல்ல ஸ்க்ரப்பு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என் வீட்டு எல்லாம் டைல்ஸில், அதுக்கப்புறம் சிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாத்துலேயும் உப்பாக இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் இப்போ தேய்க்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு அந்த நம்ம சிங்க்குக்கு மேலே இருக்கிற டைல்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் சிங்க்கு, பாத்ரூமில் நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் உப்பு கரை பிடிச்சி ஆகத்தான் செய்யும். நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப உப்பு கரை பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த டைல்ஸ்லேயும் அந்த டேப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு, எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அது எல்லா இடத்துலையும் நான் நல்லா தேய்ச்சி விட்றேன். பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ உப்பு கரை பிடிச்சிருக்கு பாருங்கள். எந்த ஒரு ஆசிட்டும் போடலை, எந்த ஒரு கெமிக்கலும் போடல. வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய காசே செலவில்லாத பொருள் தான் இதெல்லாம். இதை வச்சு க்ளீன் பண்ணால் நல்லா நீட்டாக சிங்க்கு க்ளீன் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு சிங்க் சூப்பராக க்ளீன் ஆகும். உங்கள் வீட்டு சிங்க் ரொம்ப உப்பு கரை பிடிச்சி இருக்குது, நீங்கள் வருஷக்கணக்காக நீங்கள் கழுவலாம், இல்லைன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் கழுவிங்க, உப்பு ரொம்ப போய் சேர்ந்துரும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். வாரத்தில் ஒரு தடவையாவது இதே மாதிரி பவுட்ரு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு கரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறோம். அதிகமான உப்பு கரைகள் இருந்துட்டு ஒரே தடவையில் நீக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ரெகுலராக யூஸ் பண்ண தான் அந்த உப்பு கரைகள் எல்லாம் போகும். இப்போ பாருங்கள், இப்போ சிங்க்குள்ளே நான் தேய்ச்சி விட்றேன். சிங்க்குள்ளேயும் ரொம்ப உப்பு கரை பிடிச்சி இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு அப்ளை பண்ணி விட்ருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் கவுண்டர் டாப்பும் இதேமாரி உப்பு கரைகள் இருந்தால் அதேமாதிரி இடத்துல தேய்க்கலாம். அதேமாரி பாத்ரூம்லேயும் நீங்கள் தேய்க்கலாம். அப்புறம் பாத்ரூம் டைல்ஸில் தேய்க்கலாம். இது சிங்கில் நீங்கள் என்ன டைல்ஸாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் தேய்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற விட்டுறணும். 1/2 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் தேய்ச்சி கழுவணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேய்ச்சி கழுவக்கூடாது. கொஞ்சமாவது அதை ஊற விட்டால் தான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உடனே தண்ணி சொதன்னு ஊற்றி நீங்கள் கழுவக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியை அந்த ஸ்க்ரப்பரில் தொடச்சி எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக நல்லாவே நீங்கள் தேய்ச்சி கழுவுங்க. இப்படி தேய்ச்சி கழுவும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு கரைகள் அப்படியே நீங்கிரும். அதுக்கப்புறம் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். நான் தேய்ச்சி முடித்தோடனே நீங்கள் சிங்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் செகண்ட் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உப்பு கரைகள் அழுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளெல்லாம் நிறைய அழுக்கு இருக்குது. அந்த இடத்துலையே நான் தேய்ச்சி விட்றேன்.
நீங்கள் வந்து கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணி வந்து உங்களுடைய வாஷ் பேஷன், சிங்க்கு, பாத்ரூமெல்லாம் வந்து கழுவி விட்டீங்க அப்படின்னா, நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைல்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிரும். அதோட தடங்கள் பட்டு அந்த பாலிஷே இல்லாமல் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகிரும். அதனால் வந்து அதே மாதிரி பொருளை யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி பொருளை வச்சு நீங்கள் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. டைல்ஸும் பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். ரெகுலராக வந்து நம்ம இதேமாரி க்ளீன் பண்ணாவே வந்து உப்பு கரைகள் வந்து அதிகமாக சேரவும் சேராது. பாருங்கள், இது வந்து வாஷ் பேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு வந்து சிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டு வந்து பாத்ரூம் வந்து டைல்ஸு, இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உப்பு கரைகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம். உங்கள்கிட்ட புளிச்ச மாவு இல்லை அப்படின்னா, புளிச்ச தயிர், வாயிலே வைக்க முடியாத தயிர் இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழ சாறை நீங்கள் சேர்த்து நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு மட்டும் இதில் வந்து வாஷிங் பவுடர் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வந்து 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து டைல்ஸ்லலாம் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல உப்பு கரை, அதுலேயும் நல்லா வந்து நான் தேய்ச்சி விட்றேன். இப்போ தேய்ச்சி விட்டு நான் கழுவி விட்றேன். கழுவுனதுக்கு அப்புறம் தெரியும் என்னுடைய சிங்க்கு ஃபஸ்ட்டு என்ன நிலைமையில் இருந்தது, இப்போ எவ்வளோ நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லாவே தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து கழுவி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் கழுவி விடுங்க. கொஞ்சம் அழுக்கு வந்து உப்பு கரைகள் அழுக்கு அதிகமாக இருந்தால் லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே அந்த இடத்துல வந்து போயிடும். இப்போ பாருங்கள், நான் அதை கழுவு வந்து அந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து தண்ணியை வந்து தள்ளி விடுங்க. இதனால் வந்து அடைப்புலாம் வராது. ஏன்னா வந்து நம்ம வந்து சிங்கில் வந்து நல்லாவே அரைச்சி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு அடைப்புமே சிங்க்குள்ளே வராது. நீங்கள் வந்து நல்லா அரைக்காமல் வந்து ஒரு மாதிரி அரையும் குறையமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சிங்கில் அடைப்பு வரும். இதேமாரி நல்லா வந்து பவுட்ராகிக்கோங்க. இப்போ பாருங்கள், வந்து இப்போ கழுவி விட்டுட்டேன். இப்போ வந்து எந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ உப்பு கரை பிடிச்சிருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த டைல்ஸில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சிங்க்குள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் எவ்வளோ அழுக்கு பிடிச்சிருந்தது, சிங்க்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது ரெகுலராக வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதும், சிங்க்கில் வந்து உப்பு கரைகள் பிடிக்காது, நம்மளுடைய சிங்க்கும் வந்து நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப எளிமையான டிப்ஸ் கூட, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.